எயித்து சம் கவனிங்க, ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ இப்போ இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ முதல்ல கொடுத்துருக்க கிவன் என்ன, காஸ் தீட்டா ஈஸ் டு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1:2. ரேஷியோவில் இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், டிவிஷனில் எழுதிக்கலாமா. ஸோ அப்போ காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. ஓகேவா. ஸோ இஸ் ஈக்குவல் டு என்னது 1/2. ஓகேவா. ஸோ இப்போ அந்த சைன் தீட்டா டிவிஷனில் இருக்கா, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகிறப்ப மல்டிப்ளிகேஷனில் போயிடுமா. அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 × சைன் தீட்டா. ஸோ டிவைடட் பை 2. ஸோ காஸ் தீட்டா வந்துட்டு நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், சைன் தீட்டா டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா. ஸோ அப்படி எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும். ஸோ அப்போது 8 காஸ் தீட்டா மைனஸ் 2 சைன் தீட்டா டிவைடட் பை 4 காஸ் தீட்டா ப்ளஸ் 2 sin theta. ஓகேவா. ஸோ இதான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ 8 இன்ட்டு காசுக்கு பதிலாக sin theta by 2. ஓகேவா. ஸோ மைனஸ் 2 sin theta டிவைடட் பை 4 இன்ட்டு காசுக்கு பதிலாக என்ன மறுபடியும் போட்டுக்கலாம், sin theta டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டுக்கலாமா. ஸோ ப்ளஸ் 2 sin theta. ஸோ அப்போ 1 2 is 2 4 2s are 8 1 2 is 2 2 2s are 4. இந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 4 sin theta மைனஸ் 2 sin theta டிவைடட் பை 2 sin theta ப்ளஸ் 2 sin theta அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குதா. ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கீழே வந்துட்டு ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ மைனஸ் பண்ணோம், 4ல் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 2. ஸோ 2 sin theta ரெண்டுமே ஒரே இதாக இருக்குல்ல, அதனால தான் நம்ம ஆட் பண்ணிட்டோம். வேறு வேறையாக இருந்ததுன்னா ஆட்லாம் பண்ண முடியாது, மைனஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அப்போ 4ல் 2 போயிடுச்சுன்னா 2 sin theta. அடுத்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 sin theta. sin thetaக்கு sin theta கேன்சல் பண்ணிடலாமா. 1 2 is 2 2 2s are 4. ஸோ 1/2. ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 1/2. ஓகேவா. ஸோ அப்போ என்ன கேட்டாங்க நம்மளுக்கு கொஷினில், 8 cos theta மைனஸ் 2 sin theta டிவைடட் பை 4 cos theta ப்ளஸ் 2 sin theta அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டாங்களா. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் முடிச்சிடலாம். ஓகேவா. புரிஞ்சுதான் இந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.